இன்ஸ்டன்ட் குலாப் ஜாமுன் மாவை வச்சு சூப்பரான கேக்கு. இதை ஓவன்லேயும் செய்யலாம், இல்லை குக்கர்லேயுமே செய்யலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டில் குழந்தைங்களுக்கு சூப்பராக செஞ்சு கொடுக்கலாம். எக்லெஸ் கேக்கும் கூட. எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? வணக்கம் அண்ட் வெல்கம் டு எக்ஸ்ப்ளோர் வித் முத்து. நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இந்த குலாப் ஜாமுன் கேக் பண்ணுறதுக்கு கடையில் கிடைக்கக்கூடிய இன்ஸ்டன்ட் குலாப் ஜாமுன் மாவு பாக்கெட் தான் எடுத்துருக்கிறேன். இந்த பேக்கெட்டில் கரெக்டாக 175 கிராம்ஸ் இருக்குது. நான் இதில் எக்ஸாக்டாக பாதி அளவு மட்டும் தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் மெஷர்மெண்ட்டுக்கு கப்பு தான் அப்படின்னு இல்லை, நீங்கள் எந்த கிண்ணத்தில் இதை அளவு எடுக்கிறீங்களோ அதே கிண்ணத்துலேயே மற்ற பொருள் எல்லாத்தையுமே நீங்கள் அளவு எடுத்துக்கலாம். ஸோ இதுக்காக நீங்கள் தனியாக மெஷரிங் கப்பு, மெஷரிங் ஸ்பூன் அந்த மாதிரிலாம் இருக்கணும்னு அவசியமே கிடையாது. இப்போ நம்ம இந்த மாவெல்லாம் மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ண முன்னாடி நம்ம ஓடிஜியை ப்ரீஹீட் பண்ணி வச்சிடலாம். ஓடிஜியை ஆன் பண்ணி 20 நிமிஷத்துக்கு நான் வச்சிடுறேன் 180 டிகிரி செல்சியஸில். நீங்கள் உங்களுடைய ஓவனில் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னா கன்வென்ஷன் மோடில் வச்சுருங்க. அதே மாதிரி ஹீட் ஸ்ப்ரெட் ஆகிறது வந்து 2 பக்கமே ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் நீங்கள் வச்சுருங்க. இந்த ஓடிஜி பற்றி ஃபுல்லான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறேன், அது போய் செக் பண்ணி பார்த்துட்டு வந்துடுங்க. அதில் டீட்டெயிலாக எப்படி ஒரு ஓடிஜியை யூஸ் பண்ணுறது, என்னென்ன ஃபங்க்ஷன் கீஸ் எல்லாமே அதில் தெளிவாக இருக்குது. இப்போ நீங்கள் குக்கரில் பண்ணுற மாதிரி இருந்தாலும் அதில் ஒரு வயர் ஸ்டாண்ட் போட்டு அதில் உப்போ இல்லைனா மண்ணோ நீங்கள் எப்பயுமே என்ன போடுவீங்களோ அதை போட்டு இதே மாதிரி 20 மினிட்ஸ்க்கு அதை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. விசில் போடக்கூடாது. இப்போ ஒவ்வொரு ட்ரை ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் இப்போ இந்த கப்பில் 1 கப் அளவுக்கு குலாப் ஜாமுன் மாவை சேர்த்துக்கிறேன். நம்ம வந்து மாவை சேர்க்கறதுக்கு முன்னாடி எப்பயுமே ஜலிச்சு தான் சேர்க்கணும், அப்போ தான் அதில் மிக்ஸ் பண்ணும்போது கட்டி ஃபார்ம் ஆகாது நம்மளுக்கு. இப்போ அடுத்த ஐட்டம் நம்ம வந்து சர்க்கரை சேர்த்துக்கிறோம். குலாப் ஜாமுன் மாவு எவ்வளோ அளவு எடுத்தோமோ அதே அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கிறோம். நான் இங்கே வெள்ளை சர்க்கரை யூஸ் பண்ணுறேன், நீங்கள் ப்ரௌன் சுகர் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் ஓகே தான். அதை நல்லா மிக்சியில் போட்டு நல்லா பவுடர் பண்ணிவிட்டு அதையுமே ஜலிச்சு சேர்த்துக்கிறோம். இப்போ அடுத்ததாக ரவையும் அதே அளவு தான். குலாப் ஜாமுன் மாவு எவ்வளோ எடுத்தீங்களோ அதே அளவுக்கு ரவையவும் நல்லா மிக்சி ஜாரில் நல்லா பொடி பண்ணி நல்லா பவுட்ரு பண்ணிவிட்டு ஜலிச்சு சேர்த்துக்கோங்க. இப்போ ரீசெண்டாக வியூவர் ஒருத்தவங்க நீங்கள் ஓடிஜியில் நிறைய ரெசிபிஸ் போடுங்க, நிறைய வீடியோ பார்த்தேன், ஆனால் நீங்கள் தான் வந்து ரொம்ப டீட்டெயிலாக பட்டன்ஸை பற்றி எல்லாத்தையுமே இவ்வளோ நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பாக நான் ஓடிஜியில் நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ணுறேன், அதுக்கு நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது வரைக்கும் நான் ஓடிஜியில் செஞ்ச ரெசிபிஸ் எல்லாத்தையுமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன், வேணுங்கிறவங்க போய் செக் பண்ணி பாருங்கள். எல்லாமே ரொம்ப டீட்டெயிலாகவே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருக்கிறோம். இப்போ நம்ம இந்த கேக்குக்கு தேவையான 3 ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குலாப் ஜாமுன் மாவு, ரவை, சர்க்கரை, இந்த 3 தான் முக்கியமான பொருள். அது போக நம்ம பேக்கிங் பவுடர் அண்ட் பேக்கிங் சோடா ஆட் பண்ணணும். இப்போது நான் எடுத்த மாவோட அளவு என்னென்னு பார்த்தீங்கன்னா 100 கிராம் இருக்கும். அதாவது 100 கிராம் மாவு, 100 கிராம் ரவை, 100 கிராம் சர்க்கரை எடுத்திருக்கேன். அதுக்கு இந்த மாதிரி ஒரு குட்டி டீஸ்பூன் இருக்கும் இல்லையா, அந்த டீஸ்பூனில் 1 டீஸ்பூன் அளவுக்கு, இப்போ நான் எடுத்துருக்கிற அளவு பார்த்துக்கோங்க, இதுக்கு 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் அண்ட் 1 டீஸ்பூன் இதே அளவில் பேக்கிங் சோடாவையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையுமே கையால் நல்லாவே கலந்து விட்டுருங்க. எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம லிக்விட் இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையுமே ஆட் பண்ணணும். இந்த பர்டிகுலர் ஸ்டெப்பை நீங்கள் பண்ணாமல் விட்டுட்டிங்கன்னா இந்த பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா எல்லாமே கெட்டியாகி ஏதாவது ஒரு இடத்துல நின்றும். கேக் வந்து உங்களுக்கு மொத்த இடத்துலையுமே ஃப்ளஃபியாக வராமல் ஒரு இடம் மட்டும் ஒரு மாதிரி இருக்கும். அடுத்ததாக பட்டர் எடுத்துக்கிறோம். 1/4 கப் அளவுக்கு. நம்ம ஆல்ரெடி மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணோம் இல்லையா ஒரு கப்பு, அதே கப்பில் 1/4 கப் அளவுக்கு நல்லா உருக்கின பட்டரை உள்ளே சேர்த்துக்கிறோம். அதே கப்பில் 1/2 கப் அளவுக்கு தயிர், நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கெட்டியான தயிர் இருக்கும் இல்லையா, அதை சேர்த்துக்கோங்க. ரொம்ப புளிச்ச தயிராக இருந்தால் நீங்கள் அவாய்ட் பண்ணிவிடுங்க, டைரெக்டாக சேர்க்கக்கூடாது. நல்லா ஒரு பீட்டரோ இல்லைனா ஸ்பூனையோ வச்சு நல்லா அதை அடிச்சுட்டு இந்த மாதிரி ஒரு க்ரீம் மாதிரி வரணும். ஸோ இந்த மாதிரி ஸ்டேஜில் அதை நீங்கள் உள்ளே சேர்த்துக்கோங்க. நீங்கள் தயிரை டைரெக்டாக அப்படியே உள்ளே சேர்க்கும் போது என்ன ஆகும்னா அது ஒரு மாதிரி திரியாக இருக்கிற மாதிரி தெரியும். ஸோ இந்த மாதிரி பீட் பண்ணி சேர்க்கும்போது தான் உங்களுக்கு நல்ல ஒரு க்ரீமி டெக்ஸ்சர் கிடைக்கும். உங்களுக்கு வெண்ணிலா எசன்ஸ் ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்னா சும்மா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸை ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு ஆப்ஷனல் தான், உங்களுக்கு ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்னா ஊற்றிக்கோங்க, இல்லைனா நீங்கள் அதை அவாய்ட் பண்ணிடலாம். கடைசியாக இதுக்கு தேவையான பால் ஆட் பண்ணுறோம். பால் நல்லா காய்ச்சி ஆற வச்ச பாலாக சேர்க்கணும். அதே கப்புக்கு 1/2 கப் அளவுக்கு பால் தேவைப்படுது. நீங்கள் மொத்தமாக ஊற்றிடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக பாலை ஊற்றிட்டே அப்படியே கிண்டிகிட்டே வாங்க. ஒரேடியாக ஊற்றிட்டிங்கன்னா ரொம்ப தண்ணியாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதை மிக்ஸ் கொடுத்த உடனே நம்ம உடனே அதுக்காக வெயிட்டிங் டைம், ரெஸ்டிங் டைம்லாம் கொடுக்கக்கூடாது. உடனே நம்ம வந்து பேனில் மாற்றி பேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடணும்.
மாவோட கன்சிஸ்டன்சின்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு இட்லி மாவு பதத்தில் தான் இருக்கணும். இப்போ நான் ஒரு 8 இன்ச் பேக்கிங் ட்ரே எடுத்திருக்கேன். அதில் அடியில் பட்டர் ஷீட்டை போட்டுட்டு சுற்றியுமே பட்டர் ஷீட் வச்சுருங்க. அதில் லைட்டாக பட்டரையுமே தடவி விட்டுருங்க. அப்போ தான் உங்களுக்கு எடுக்கும்போது நல்லா ஒட்டாமல் வரும். இப்போ அந்த மாவு எல்லாத்தையும் கலந்து விட்ட மாவு எல்லாத்தையுமே உள்ளே அப்படியே ஊற்றி நல்லா ஒரு தட்டிடுங்க. உங்களுக்கு அப்படி தட்டும்போது தான் உள்ளே இருக்கிற ஏர் பபிள்ஸ் எல்லாமே அப்படியே வெளியே ரிலீஸ் ஆகும். அதே மாதிரி ஒரு டூத்பிக் இருந்ததுன்னா டூத்பிக்கை வச்சு இப்போ நான் பண்ணுற மாதிரியே இது மாதிரி கலந்து விட்டிங்கன்னா உங்களுக்கு கேக் வந்து ரொம்ப ஈவனாக சூப்பராக குக் ஆகும். இந்த மாதிரி உள்ளே வைக்கிறதுக்கு முன்னாடி தட்டுறது, இந்த மாதிரி ஒரு டூத்பிக்கை வச்சு இப்படி இந்த மாதிரி பண்ணுறது, இது எல்லாமே ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் தான் உங்கள் கேக் வந்து சூப்பராக வர்றதுக்காக. நம்ம ஓடிஜிலையும் ப்ரீஹீட் பண்ணது முடிஞ்சிருச்சு டைமு. அதில் ஒரு வயர் ரேக்கை வச்சு அந்த கேக்கையுமே நம்ம உள்ளே வச்சிடுறோம். இப்போ நம்ம உள்ளே கேக்கை வச்சதுக்கப்புறமா கூடவே ஒரு கிண்ணத்தில் கொஞ்சமாக தண்ணி வச்சு அதையுமே உள்ளே வச்சுருங்க. இந்த ஸ்டெப் எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா கேக் வந்து ரொம்ப சாஃப்டாக மாய்ஸ்ட்டாக வரதுக்காக தான் இந்த ஸ்டெப்பு ஃபாலோ பண்ணுறோம். ஒருவேளை நீங்கள் இந்த மாதிரி தண்ணி வைக்கலை அப்படின்னா உங்களோட கேக் வந்து ரொம்ப ட்ரையாக வரும். நம்ம கேக்கெல்லாம் உள்ளே வச்சதுக்கப்புறமா டைமிங் ஆன் பண்ணுறோம். நீங்கள் இப்போ தான் புதுசாக ஃபஸ்ட் டைம் பண்ணுறீங்க, இல்லை பிகினர் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் டைமிங் எப்போயுமே கம்மியாக வச்சே பழகுங்க. அப்போ தான் அந்த கேக் வந்து வேஸ்ட் ஆகாமல், சப்போஸ் பேக் ஆகலைனாலும் திரும்ப எக்ஸ்ட்ராவாக டைமிங் வச்சுக்கலாம் நம்ம. ஸோ நான் ஃபஸ்ட்டு 20 மினிட்ஸ் மட்டும் செட் பண்ணுறேன். 20 மினிட்ஸ் அதே 180 டிகிரி செல்சியஸில் வைக்கிறேன். மற்றபடி அந்த 2 மோட்ஸுமே அதே தான் இருக்குது. கன்வெக்ஷன் மோட், அப்புறம் எல்லா சைடுமே ஹீட் வந்து ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி மோடில் தான் வச்சுருக்கிறேன். குக்கரில் இந்த கேக்கை செய்கிறதுக்கு ஆல்ரெடி நம்ம குக்கரை ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கோம் 20 மினிட்ஸ்க்கு சிம்மில். இப்போது இந்த ட்ரேவை உள்ளே வச்சதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிக்கோங்க. அதே 20 நிமிஷத்துக்கு குக்கரை நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு விசில் போடாமல் அப்படியே வச்சு எடுத்துருங்க. உங்களுக்கு குக்கர்லேயுமே சூப்பரான கேக்கு ரெடி ஆகிடும். கேக் உள்ளே ரெடி ஆகிட்டு இருக்குது. நல்லா ரைஸ் ஆகிறது நல்லாவே தெரியுது. நம்ம முன்னாடி கரெக்டாக அந்த டூத்பிக்கை வச்சு மெஷர் பண்ணும்போது 1 இன்ச் அளவுக்கு இருந்தது. இப்போ கொஞ்சம் நல்லாவே ரைஸ் ஆகிருக்குது. இப்போ நான் வந்து 8 இன்ச் பேனில் பண்ணுறேன். உங்களுக்கு கேக்கோட லேயர் வந்து நல்லா தின்னாக தான் வரும். நீங்கள் 6 இன்ச் பேன் 7 இன்ச் பேன் எடுக்கிற மாதிரி இருந்ததுன்னா உங்களோட கேக் வந்து ரொம்ப நல்லா உப்பி நல்லா பெருசாகவே வரும். ஸோ நீங்கள் எடுக்கக்கூடிய பேனை பொறுத்து தான் உங்களுடைய கேக்கோட சைஸுமே டிஃபர் ஆகும். இப்போ கரெக்டாக 20 மினிட்ஸ் ஆகிருக்குது. இந்த 20 நிமிஷத்தில் நான் ஒரு டூத்பிக்கை உள்ளே விட்டு பார்க்குறேன். இந்த மாதிரி கொஞ்சம் பிசுன்னு கேக் வந்து உள்ளே வேகாமல் இருக்குது. இந்த மாதிரி வரக்கூடாது. நம்ம டூத்பிக்கை உள்ளே விடும்போது அதில் கொஞ்சம் கூட ஒட்டியிருக்கவே கூடாது கேக்கு. அப்படியே ஒரு ஸ்பாஞ்சுக்குள்ளார விட்டு எடுக்கும்போது என்ன மாதிரி ஒரு இது இருக்குமோ அந்த மாதிரி இதில் தான் இருக்கணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இன்னும் ஒரு 10 நிமிஷம் வைக்கிறேன் எக்ஸ்ட்ராவாக, அதே 180 டிகிரி செல்சியஸில். ஸோ நான் நீங்கள் சொன்ன அதே டைம் தான் வச்சேன், அதே டெம்பரேச்சரில் தான் வச்சேன். ஆனால் எனக்கு இன்னும் வேகலை, இல்லைனா சீக்கிரமாக கரைஞ்சி போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறீங்கன்னா நீங்கள் உங்களுடைய கேக்கோட பேன் சைஸை பார்த்துக்கோங்க. நீங்கள் சின்ன பேனாக வைக்க உங்களுக்கு டைமிங் வந்து ஜாஸ்தி ஆகும். இல்லை இதை விட பெரிய பேன் எடுத்துக்கிறேன், 10 இன்ச்சு 9 இன்ச் பேனு அந்த மாதிரியெல்லாம் எடுக்கிறேன் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாகவே இப்போ நான் வச்சு 20 மினிட்ஸ்லேயே உங்களுக்கு முடிஞ்சிடும். ஸோ இப்போ நான் வந்து எக்ஸ்ட்ரா 10 மினிட்ஸ் வச்சதுக்கப்புறமா டூத்பிக்கை விட்டு பார்த்தா ரொம்ப க்ளீனாக வருது அந்த டூத்பிக்கு. ஸோ கேக் நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். நல்ல கலருமே சூப்பராக கொடுத்துருக்குது. இந்த கலருக்கு ஃப்ளஃபினஸ்க்கு காரணம் நம்ம போட்ட பேக்கிங் பவுடர் அண்ட் பேக்கிங் சோடா தான். இப்போ நல்ல சூடு ஆறுனதுக்கப்புறமா நல்ல ஒரு பிளேட்டில் அதை மாற்றிட்டு எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த பட்டர் பேப்பர் ரொம்ப க்ளீனாக கொஞ்சம் கூட ஒட்டாமல் சூப்பராக வரும். இது பார்த்திங்கன்னா நம்ம 1 இன்ச்சுக்கு போட்டோம். இப்போ நல்லா 2 இன்ச் அளவுக்கு உப்பி வந்திருக்குது இந்த கேக்கு. ஸோ நீங்கள் இதுக்கு டாப்பிங்ஸ்க்கு நீங்கள் என்ன வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். விப்பிங் க்ரீம் போட்டு க்ரீம் லேயரை கூட நீங்கள் ஃபார்ம் பண்ணலாம். நான் இன்றைக்கி குலாப் ஜாமுனையே மேலே போட போகிறேன். குலாப் ஜாமுனும் மேலே கொஞ்சம் பிஸ்ஸாவையும் போட்டு நம்ம டெக்கரேட் பண்ணிடலாம். குலாப் ஜாமுன் தான் இருக்கிறதுலே ரொம்ப ஈஸியான ஸ்வீட்டு, ஆனால் அதுவே ஃப்ளாப் ஆகும் நிறைய பேருக்கு. ஸோ ரொம்ப பர்ஃபெக்டாக ரொம்ப சாஃப்டாக ஜூஸியான குலாப் ஜாமுன் எப்படி செய்கிறது அப்படிங்கிறதையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறேன். வேணுங்கிறவங்க அதையுமே போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த ஃபெஸ்டிவல் சீசனில் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த குலாப் ஜாமுன் பிஸ்தாஸ் எல்லாம் டெக்கரேட் பண்ணதுக்கப்புறமா சுகர் சிரப் இருந்ததுன்னா அதை நல்லா சுற்றி விடுங்க. அப்போ உங்களுக்கு கேக் வந்து ரொம்ப ஜூஸியாக சூப்பராக இருக்கும். குலாப் ஜாமுன் மாவை வச்சு கேக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. உடனே உங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு இதை செஞ்சு கொடுங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி மேலும் வீடியோஸ்க்கு மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.